தூக்கம் பற்றிய சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். நாம் தவிர்க்க முடியாத, தள்ளி போட முடியாத விடயங்களில் ஒன்று தூக்கம். தூக்கம் பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். இவ்வளவு நேரம்தான் தூங்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் இருந்தாலும் தூக்கம் அவரவரின் பழக்க வழக்கத்தை பொறுத்தே அமைகிறது. இரவில் மிக சீக்கிரமாக உறங்கி காலையில் தாமதமாக எழுந்திருப்பவர்களும் உண்டு. இரவு எவ்வளவு தாமதமாக படுத்தாலும் காலையில் வெகு சீக்கிரமாக அதிகாலையிலேயே எழுந்து விடுபவர்களும் உண்டு. சரியாக தூங்காதவர்களை கண்களை பார்த்தே கண்டுபிடித்து விடலாம். மனிதனின் மனதை கட்டுப்படுத்த, கெட்ட எண்ணங்களை சீர்படுத்த, கோபம், ஆத்திரத்தை குறைக்க இயற்கையாகவே படைக்கப்பட்ட ஒரு செயல்தான் தூக்கம். தூக்கத்தை ஒத்தி போடும் ஒரே பாலூட்டி இனம் மனித இனம்தான். தூக்கத்துக்கு இடையில் சராசரியாக 6 முறை விழிக்கிறோமாம். ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினால் ஆயுசு குறையும் என்று சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு சரியாக தூங்கவில்லை என்றால் 1 கிலோ வரை உடல் எடை அதிகரிக்குமாம். தூக்கமின்மை பசியை தூண்டும். பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் 1/3 பங்கு தூங்குகிறார்கள், அதாவது 25 ஆண்டுகள். ஜப்பானில் வேலை நேரத்தில் தூங்குவது கடுமையான உழைப்புக்கு ஓய்வு எடுப்பது என்று கருதப்பட்டு அனுமதிக்கப்படுகிறது. சில தீபெத்திய பௌத்த துறவிகள் உட்கார்ந்து கொண்டே தூங்குவார்கள். தூங்கினால் நினைவாற்றலும் அதிகரிக்கும். தூங்கும் போது தும்ம முடியாது. அடுத்து, விளையாடிய பின் தூங்கச் சென்றவர்கள் அது பற்றி கனவு கண்டு தூங்கி எழுந்து அடுத்த நாள் விளையாடிய போது சிறப்பாக விளையாடி இருக்கிறார்கள். கனவில் ஏற்கனவே பார்த்த முகங்களே வரும். நம்மை பயமுறுத்தும் விஷயங்களை பற்றியே பெரும்பாலும் கனவு காண்கிறோம். வளர்ந்தவர்கள் மனிதர்களை பற்றியும் குழந்தைகள் விலங்குகளை பற்றியும் அதிக கனவுகளை காண்கிறார்களாம். சில பேர் 2 மாதம் வரை சாப்பிடாமல் உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் 11 நாளுக்கு மேல் தூங்காமல் வாழ முடியாது. சாதாரணமாக 2 நாட்களுக்கு ஒருவரால் தூங்காமல் இருக்க முடியும். 1964 சாண்டியாகோவை சேர்ந்த ராண்டி ஹார்ட்னர் 17 வயதில் 11 நாட்களுக்கு, அதாவது 264 மணி நேரம் தூங்காமல் இருந்தார். நேரமாக ஆக அவருக்கு மாய தோற்றங்களும் மாய ஒளிகளும் காதில் கேட்டன. கடைசியில் அவர் தூங்க போன போது 15 மணி நேரமே தூங்கினார். அடுத்து அலாரம், கடிகாரங்கள் வருவதற்கு முன்பு இங்கிலாந்து, அயர்லாந்தில் தொழிற்சாலைகளில் வேலை பார்த்தவர்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டின் கதவை தட்டி எழுப்புவதற்கு ஆட்களை வைத்திருந்தார்களாம். வீட்டுக்காரர் எழுந்திருக்கும் வரை குச்சிகளை வைத்து அவர்கள் தட்டி கொண்டே இருப்பார்களாம். 1920 வரை இந்த முறை இருந்தது என்று சொல்லப்படுது. சில நத்தைகள் 3 ஆண்டுகள் வரை தூங்குமாம். பூனைகள் தங்கள் வாழ்க்கையில் 70% நேரம் தூங்குகின்றன. கடல் நீர் நாய்கள் தூங்கும் போது ஒன்றின் கைகளை மற்றொன்று பின்னி பிணைந்து கொண்டு தூங்கும். அதன் மூலம் அலையில் அடித்து செல்லப்படாமல் இருக்குமாம். அடுத்து, சில உயிரினங்கள் தூங்கும் போது பாதி மூளையை மட்டுமே ஓய்வுக்கு அனுப்புகின்றன. திமிங்கலங்கள் இப்படி செய்வதால் தண்ணீரில் மேற்பரப்பில் இருந்து காற்றை சுவாசிக்கவும் எதிரிகள் வருவதை உணரவும் பயன்படுத்தப்படுகிறது. வாத்துக்கள் ஒரு கண்களை மூடிக்கொண்டு பாதி மூளையை ஓய்வுக்கு அனுப்புகின்றது. ஒரு சில பறவை குழுக்களில் சில பறவைகள் பாதுகாப்புக்காக விழித்திருக்கும் போது மற்ற பறவைகள் தூங்கும். இன்று நாம் தூக்கம் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான விடயங்களை பார்த்தோம். இது போன்ற இன்னும் ஒரு பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் லிஷா.